இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது லீவுக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம். அப்ப எங்க பாட்டி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலேயே இந்த மாதிரி ஒரு சிக்கன் தொக்கு செஞ்சு குடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்க ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே இந்த மாதிரி ஒரு கடாயில அந்த சாப்பாடை சுடு சுடு சாப்பாடை விரவி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. என்னோட பாட்டி ஸ்டைல்ல ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். என்னோட அம்மச்சி வந்து எல்லாத்தையும் அம்மியில அரைச்சி எங்களையும் அரைக்க வைப்பாங்க. நான் இதெல்லாம் மிக்சியில சேர்த்து அரைக்கிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமா சீரகம் மட்டும் சேர்த்து நல்லா மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு நம்ம எந்த வானல்ல செய்ய போறோமோ அந்த வானல்ல கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு சேர்த்த பேஸ்ட் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போய் ஒரு 50% எண்ணெய் பிரிஞ்சு வரும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிண்டி எடுத்தீங்கன்னா நல்லா கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமுமே நீங்க நல்லா கிண்டி நல்லா அந்த மசாலாவோட கலர் மாறினதுக்கு அப்புறம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பச்சை ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்கன்னா என்னோட அம்மச்சியோட ஸ்டைல்ல ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி ரெடிங்க. இவங்க இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பரா இருக்கும். எங்க வீட்டு குட்டீஸ்க்கு இது ரச சாதத்தோட அடிக்கடி வச்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்கங்க. எங்க குட்டீஸோட ஃபேவரட்டும் தான். இந்த தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பாக்குறேன்.